என் அன்பு மகளே, எதையும் சுலபமாக செய்யவும் அதற்கான பலன் உடனே கிடைப்பதையுமே மனித சுபாவம் விரும்புகிறது. ஒரு தென்னை மரத்தையோ தேக்கு மரத்தையோ நட்டு வைத்து அது பலன் தரும் வரை பொறுத்திருப்பது பல பேருக்கு கஷ்டமாகவே இருக்கிறது. விரைவிலேயே பலனை எதிர்பார்க்கின்றவர்கள் மானிடர்கள் என்று பகவான் கீதையில் சொன்னது சரிதான். அரச மரத்தை சுற்றியதும் அடிவயிறை தொட்டு பார்த்தால் என்ற பழமொழியும் அவசரக்காரர்களது தன்மையைத்தான் குறிக்கிறது. ஆற அமர ஒரு காரியத்தை செய்ய பொறுமை இல்லை. குறுகிய கால பயிர் என்று விவசாயத்திலும் விளைச்சலை துரிதமாக தருவது வழக்கமாக உள்ளது. பரம்பொருளை நாடுவதிலும் தேடுவதிலும் கூட பொறுமை யாருக்கும் இருப்பதில்லை. பக்தி செய்கிறேன், பலன் உடனே கிடைக்குமா என்று ஆசைப்படுகிறோம். ராமகிருஷ்ண மடத்து துறவி கமலாத்மானந்தாவிடம் ஒரு தரம் மன அமைதி பெறும் எளிய மார்க்கம் ஒன்று கூறும்படி கேட்டேன். அவர் தினமும் 5000 நாமா உச்சரித்து வாருங்கள் என்றார். அவரே ஒரு பகவான் நாமாவையும் கூறினார். 1 மாத காலம் செய்துவிட்டு அவரிடம் சென்று ஒன்றும் பலன் தெரியவில்லையே என்றேன். நான் உங்களை 6 மாதம் பண்ணச் சொன்னேன், ஒரே மாதத்திலே வந்து விட்டீர்களே என்றார். நான் பல்லை கடித்து கொண்டு மேலும் 5 மாதங்கள் ஜெபித்துவிட்டு அவரிடம் சென்று ஒன்றும் பலன் தெரியவில்லையே என்றேன். அப்படியானால் இன்னும் 6 மாதம் செய்யுங்கள் என்றார். மனதுக்குள் நீங்கள் சுலபமாக சொல்லிவிட்டீர்கள், எனக்கு பிராணன் போகிறது என்று நினைத்து கொண்டு இது சரிபடாது, இது ஒரு சாமர்த்தியமான பதிலே தவிர பலன் தரவில்லை என்று தளர்ந்து வந்துவிட்டேன். நாரத மகரிஷிக்கு ஒரு சமயம் ஒரு சந்தேகம் தோன்றியதாம். தனக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் இருக்கிறது பகவானில் ஐக்கியமாக, தான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியதாம். மகாவிஷ்ணுவிடம் சென்று கேட்டாராம். ஒரு குறிப்பிட்ட புனித ஏரிக்கு சென்று மூழ்கி எழுந்தால் தெரியும் என்றாராம். நாரதர் விரைந்து சென்று அந்த ஏரியில் மூழ்கினாராம். மூழ்கி எழுந்ததும் ஒரே சோகமானவராக காணப்பட்டாராம். ரொம்ப விரக்தி வந்துவிட்டது. காரணம், இன்னும் 2 லட்சம் ஜென்மங்கள் அவருக்கு இருப்பதாக தெரிந்தது. இவ்வளவு பக்தனாக இருந்தும் நமக்கு இத்தனை ஜென்மம் பாக்கியா என்று சோர்ந்து விட்டார். தளர் நடையுடன் வரும்போது இன்னொரு மகரிஷி அந்த ஏரியில் குளித்து முழுக வந்து கொண்டிருந்தாராம். அவர் ஒரு சிறந்த பக்தர். நாரதர் மகாவிஷ்ணுவிடம் கேட்டதைப் போலவே அவர் நாரதரிடம் கேட்டார். நாரதரும் பகவான் தனக்கு சொன்ன பதிலையே அவருக்கும் சொல்லி புனித ஏரியில் மூழ்கி தெரிந்து கொள்ளும்படி கூறினாராம். பக்தர் மூழ்கி எழுவதை நாரதர் கவனிக்க நேர்ந்தது. மூழ்கி எழுந்த பக்தர் ஒரே குதூகலமும் களிப்புமாக, ஆஹா, இறைவனது கருணையே கருணை, அன்பே அன்பு என்று பரவச நிலையில் ஆடி பாடினாராம். நாரதர் அவரை அணுகி, உமக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் என்று தெரிந்ததா என்று கேட்டார். எனக்கா, நான் பகவானுடன் ஐக்கியமாக இன்னும் 8 கோடி ஜென்மம்தான் எடுக்க வேண்டும் என்று தெரிந்தது. என்னே பகவானின் கருணை, இந்த ஈன உடலுடன் கூடிய என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து 8 கோடி ஜென்மத்தில் அவன் திருவடியை அடையலாம் என்று தெரிவித்து விட்டாரே, என்னே அவன் கருணை என்று ஆடி பாடியவாறு போய்விட்டாராம். நாரதன் முன் பகவான் தோன்றி, நாரதா, அந்த பக்தருக்கு ஏற்பட்ட நிறைவு உனக்கு ஏற்படவில்லையே, கவனித்தாயா? உனக்கு 2 லட்சம் ஜென்மம்தான், அவனுக்கோ 8 கோடி ஜென்மம். ஆனாலும் அவன் மகிழ்ச்சியோடு போகிறான். உனக்கு நீ ஒரு பரமபக்தன் என்ற அகங்காரம். ஆகவே நீ 2 லட்சம் ஜென்மம் என்றதும் வருத்தப்படுகிறாய். அவனோ தனக்கு வாய்ப்பே இல்லை என்று அறிவிக்காமல் 8 கோடி ஜென்மாவில் பரம்பொருளை அடைவோம் என்று தெரிந்ததே என்று மகிழ்ச்சி. உன்னை விட அவன்தான் சிறந்த பக்திமான், அகங்காரம் இல்லாதவன். உன்னை காட்டிலும் சீக்கிரமே சிறப்பாக பக்தி செய்து உன்னை விட விரைவாக அவன் என் பாதத்தில் சேர்ந்து வந்து விடக்கூடும் என்றாராம். பக்தி செய்கின்றவர்களுக்கு பொறுமை மிக அவசியம் என்பதை இந்த குட்டி கதை நமக்கு சொல்கிறது. விஷ்ணு சகஸ்ரநாமத்திலும் எந்த திருநாமத்தை உச்சரிப்பதன் மூலம் மானிடர் சீக்கிரமாக ஞானம் பெறுவர் என்று முனிவர் கேட்கிறார். ஆக எளிய முறையில் சீக்கிரமே சென்று இறைவனை அடைய என்ன மார்க்கம் உள்ளது என்றே ஜீவர்கள் அறிய விரும்புகிறார்கள். கைலாச யாத்திரை போவது நல்லது, ஆனால் எளிய முறையில் சென்று அடையும் மார்க்கம் இருந்தால் மனிதர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். கீதையில் பல ஸ்ருதியிலும் கூட இந்த ஸ்லோகங்களை முழுசாகவோ, ஒரு அத்தியாயம் மட்டுமோ, ஒரு ஸ்லோகம் மட்டுமோ, ஸ்லோகத்தின் ஒரு பாதியோ, அர்த்தத்துடனோ அர்த்தம் படிக்காமலோ ஒரு நாளைக்கு 3 தடவையோ 1 தடவையோ படித்தால் அதற்கு இன்ன பலன் என்று சொல்லப்படுகிறது. இதை படித்தாலும் படிக்கச் சொல்லி கேட்டாலும் பலன் என்கிறார்கள். திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தை நினைத்தாலே முக்தி என்கிறார்கள். நினைப்பது என்பது சுழுவான வேலை. பஸ், ரயில் டிக்கெட், கியூ செலவு, இந்த விவகாரமெல்லாம் இல்லை. இப்படியாக எதை சுலபமாக செய்தால் பக்தி ஏற்படுமோ, புண்ணியம் கிட்டுமோ அந்த வழிமுறையையே மனிதர் நாடுவது இயல்பு. அந்த வகையிலே ஒரு முறை சொன்னாலே உயர்வான பலன் தரும் என்று பரமேசிவனே
பார்வதியிடம் சொன்ன பெருமைக்குரியது ராமநாமம். பல கோடி முறை ராமநாமம் சொல்லி ராம தரிசனம் கண்டவர் தியாக பிரம்மம். பல நூறு காலம் ராமநாமத்தை மரா என்று சொல்லி அந்த ராம கதையை பாடும் பாக்கியம் பெற்றவர் வால்மீகி. ஒரு முறை சொன்னாலே கோடி கோடி நன்மை தரும் ராமநாமத்தை சொல்லுங்கள், எளிதாக எல்லா நன்மைகளும் பெறும் வழி அதுவே. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா. ஓம் சாய்ராம்.